முன்னாடிலாம் ஒரு விளம்பரத்தில் தான் சொல்லுவாங்க, மேல் வீட்டில் இருக்குது, கீழ் வீட்டில் இருக்குது, சைடு வீட்டில் இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்குன்ட்டு. பட் இப்போ டயபெட்டிஸ்க்கே நம்ம அதை சொல்லலாம். ஏன்னா இந்தியாவில் 101 மில்லியன் பீப்புளுக்கு டயபெட்டிஸ் இருக்குது. ஆனால் 136 மில்லியன் பீப்புளுக்கு ப்ரீ டயபெட்டிஸ் இருக்குது. போத் பேரண்ட்ஸுக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கான ரிஸ்க் வந்து ரொம்பவே ஜாஸ்தி, 90% கூட சொல்லலாம். இதுவே வந்து 2 பேரண்ட்ல ஏதாவது ஒரு பேரண்ட்டுக்கு தான் டயபெட்டிஸ் இருக்குது, ஒன்று அம்மாவுக்கு இருக்குது இல்லை அப்பாவுக்கு இருக்குன்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து. ப்ரீ டயபெட்டிஸ்ன்றது என்ன அப்படின்னா, உங்களுக்கு டயபெட்டிஸ் இன்னும் வரலை, ஆனால் நார்மல்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் சுகர் நார்மலும் கிடையாது, ரெண்டுக்கும் நடுவில் இருக்கீங்க. 136 பேர் கையில் டைம் பாம்பு வச்சுட்டு உட்காந்துருக்கிற மாதிரி. நம்ம ஊரில் பாதி பேருக்கு என்ன ப்ராப்ளம்னா, இந்த சிம்டம்ஸ் இருந்தால் டயபெட்டிஸ் பார்க்கணுன்றது தெரியாது. அவங்க வேறு ஏதாவது கண்டுபிடிக்க போகிறாங்க, அந்த டைமில் தான் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை வச்சு தான் அவங்க டாக்டர்கிட்டே வராங்க. பட் அதுக்குள்ளேயே பிரச்சனை என்னென்னா, டயபெட்டிஸ் உங்களுக்கு வந்து டயபெட்டிஸோட காம்ப்ளிகேஷனும் வந்துடுது. டைப் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம பாடியில் இன்சுலின் ப்ரொடக்ஷனே இருக்காது. ஸோ இந்த பேங்க்ரியாஸில் இருக்கிற பீட்டா செல்ஸ்லேருந்து இன்சுலினே ப்ரொடியூஸ் ஆகாது, ஏன்னா அது டிஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ வாழ்நாள் பூரா அவங்க இன்சுலின் எடுத்து தான் ஆகணும், அவங்க டேப்லெட்டுக்கு மாற முடியாது. டைப் 2ன்றது என்னென்னா, பட் இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு நம்மளோட ப்ரெக்னன்சி டைம் முடிச்சோன்னா அது போயிடும், திருப்பி அவங்க நார்மல் ஆகிடும். ஸோ அதுதான் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். பட் உங்களுக்கு ஆல்ரெடி டயபெட்டிஸ் இருக்குது, நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறீங்க, இன்சுலின் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க, ப்ரெக்னன்சி முடிச்சதுக்கப்புறமும் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னா அது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் கிடையாது. டயபெட்டிஸ்னோட 40க்கு மேலேன்ற மாதிரி யோசிக்கிறதுலாம் அந்த காலம். ஒரு நாளைக்கு ஒரு 30 கேஸ் பார்க்குறேன் அப்படின்னா, அதில் டெஃபினெட்லி 5லேருந்து 6 பேராச்சு 25 வயசுக்கு கீழே இருப்பாங்க. இஃப் யூ ஆர் ஃபிசிக்கலி இன்ஆக்டிவ், யூ ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட் அட் 20 ஆல்சோ. டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பொதுவாக சமீப காலமாக நிறைய பேர் வந்து சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வந்து இந்த டயபெட்டிஸோட ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிக்குது, அந்த அடிப்படையாக நம்ம என்னென்ன விஷயங்களை வந்து கவனத்தை கொள்ளணும், இதை பற்றி பேசுறதுக்கு நம்ம கூட டயபெட்டாலஜிஸ்ட் டாக்டர் பிரசாந்த் அருண் இணைஞ்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. யூஸ்வலாக வந்து இப்போ சமீப காலமாக எங்கே பார்த்தாலும் எல்லாருக்குமே வந்து டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ அவங்க ஸ்டார்டிங்லேருந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து கவனத்தில் கொள்ளணும், எந்த ஸ்டேஜில் வந்து கவனமாக இருக்கணும், இதுதான் டயபெட்டிஸ் அப்படின்னு எப்படி அவங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து தெரியுது? ஸோ இதை பற்றி நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே டயபெட்டிஸ் இருக்கலாம். முன்னாடிலாம் ஒரு விளம்பரத்தில் தான் சொல்லுவாங்க, மேல் வீட்டில் இருக்குது, கீழ் வீட்டில் இருக்குது, சைடு வீட்டில் இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்குன்ட்டு. பட் இப்போ டயபெட்டிஸ்க்கே நம்ம அதை சொல்லலாம். ஏன்னா இந்தியாவில் 101 மில்லியன் பீப்புளுக்கு டயபெட்டிஸ் இருக்குது. ஆனால் 136 மில்லியன் பீப்புளுக்கு ப்ரீ டயபெட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரீ டயபெட்டிஸ் என்னன்றது நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் பிரச்சனை. அண்ட் இந்தியா வந்து வேர்ல்டு கேபிட்டல் ஃபார் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுது. என்னென்னா டயபெட்டிஸ் வந்து உலகத்திலேயே இந்தியாவில் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்தியாவில் இப்போ டயபெட்டிஸ் வந்து இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான மெயின் காரணம் ஒன்று பார்த்திங்கன்னா, 1 நம்மளோட டயட், 2 ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ நீங்கள் கேட்டீங்க யாருக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. இப்போது பேரண்ட்ஸ், போத் பேரண்ட்ஸுக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கான ரிஸ்க் வந்து ரொம்பவே ஜாஸ்தி, 90%ன்னு கூட சொல்லலாம். இதுவே வந்து 2 பேரண்ட்டில் ஏதாவது ஒரு பேரண்ட்டுக்கு தான் டயபெட்டிஸ் இருக்குது, ஒன்று அம்மாவுக்கு இருக்குது இல்லை அப்பாவுக்கு இருக்குன்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து 70%. ஸோ அப்பயும் உங்களுக்கு ரிஸ்க் ஆஃப் டயபெட்டிஸ் இருக்குது. 2 பேரண்ட்டுக்குமே டயபெட்டிஸ் இல்லை அப்படின்னா ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மி, பட் 20% அப்பயும் சான்ஸ் இருக்குது பிகாஸ் ஆஃப் யுவர் ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி அண்ட் ஆல் தட். ஸோ இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்தியன்ஸுக்கு கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட் வந்து ரொம்பவே பிடிக்கும், ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்ம ஃபுட்டுலேயே ரொம்பவே கம்மி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸால், நானாகட்டும் இல்லை நீங்களாகட்டும் யாராக இருந்தாலுமே, நம்மளால் இட்லி, சாம்பார், சட்னி, ரைஸு, தோசை இதெல்லாம் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம அப்படி தான் பழகியிருக்கோம், நம்மளோட குடல் அப்படி தான் பழகியிருக்கு. ஸோ அது நம்மளுக்கு தேவை. பட் இதே இது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா, அவங்க ஃபுட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சாண்ட்விச்சஸ், மீட்டு, சிக்கன், ஃபிஷ்ஷு, பன்னீர், சுண்டல், சோய் அப்படி இருக்கும். அவங்க அதில் வந்து கார்பு இருக்கும், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும், கார்பு கம்மியாக இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்துருந்தீங்கன்னா எல்லாருமே வந்து மெட்ரோ, சைக்கிள்ஸ், வாக்கிங்
இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போ அவங்க வீட்டில் இருந்து வேலைக்கு போகிற இடம் ரொம்ப கிட்டையாக இருந்தால் அவங்க ஒன்று நடந்து போவாங்க, இல்லை சைக்கிளில் போவாங்க. தூரமாக இருந்தால் அவங்க நடந்து மெட்ரோ ஸ்டேஷனோ பஸ் ஸ்டேஷனோ போய் பஸ் ஏறி மெட்ரோ ஏறி வேலைக்கு போவாங்க. ஸோ அப்ராட் கண்ட்ரீஸில் வந்து கார் யூசேஜ்ன்றது ரொம்பவே கம்மி. பட் நம்ம ஊரில் மாடர்னைசேஷன்னால நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட்டாகவே கட் டவுன் ஆகிடுது. அண்ட் இதனால ரிஸ்க் ஆஃப் டயபெட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகிடுது. அடுத்தது நீங்கள் கேட்டிருக்கிறது வந்து சிம்டம்ஸ். இப்போ ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்றதே எப்படி சார் நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுன்றது. ஒன்று, அதிகமாக தாகம், யூரின் அடிக்கடி போகிறது, கண்ணு மங்கலாக தெரியறது, யூரின் போகிற இடத்துல ஆம்பளைங்களுக்கு ஏதாவது வெடிப்பு மாதிரி ஏற்படுது, லேடிஸ்க்கு அந்த யூரின் போகிற இடத்துல வந்து எரிச்சல் ஏற்படுது, ஒரு மாதிரி இச்சிங் மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக டயபெட்டிஸ் இருக்கான்றதை போய் செக் பண்ணணும். காலில் புண்ணு ஏற்படுது, புண்ணு ஆற மாட்டேங்குது அப்படின்னா அவங்க போய் டயபெட்டிஸ் இருக்கான்றதை கண்டிப்பாக செக் பண்ணணும். ஏன்னா நம்ம ஊரில் பாதி பேருக்கு என்ன ப்ராப்ளம்னா, இந்த சிம்டம்ஸ் இருந்தால் டயபெட்டிஸ் பார்க்கணுன்றது தெரியாது. அவங்க வேறு ஏதாவது கண்டுபிடிக்க போகிறாங்க, அந்த டைமில் தான் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை வச்சு தான் அவங்க டாக்டர்கிட்டே வராங்க. பட் அதுக்குள்ளேயே பிரச்சனை என்னென்னா, டயபெட்டிஸ் அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸோட காம்ப்ளிகேஷனும் வந்துடுது. ஸோ அதனால் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டால் பெட்டர். ஸோ எஜுகேஷன், பேஷண்ட்டுக்கு இப்படி இருந்தால் இது டயபெட்டிஸ் அப்படின்றது முதல்ல தெரிஞ்சிருக்கணும். நம்பர் 2, நிறைய பேர் வந்து எனக்கு டயபெட்டிஸ் இருக்கிறது தெரிஞ்சுக்க வேணான்னு விரும்புகிறாங்க. சிம்டம்ஸ் இருந்தாலும் நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன், இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு எல்லாம் இருந்தது சார் ஒரு 3 மாதமா, பட் இப்போ நான் செக் பண்ணால் அப்புறம் டயபெட்டிஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சால் நான் மாத்திரை சாப்பிட்ணும்ல சார், அப்புறம் இந்த மேல் வீட்டில் பக்கத்து வீட்டிலலாம் உனக்கு டயபெட்டிஸான்னு கேட்டும். ஸோ அந்த ஒரு சோஷியல் ஆங்ஸைட்டி, பக்கத்தில் என்ன நினைப்பாங்க, ஃபேமிலியில் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இட்ஸ் நார்மல் டயபெட்டிஸ், அவ்வளோதான், பிரச்சனை எதுவும் கிடையாது. ஸோ அதனாலே பல பேர் செக் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. 3வது, பல பேர் செக் பண்ணுறாங்க, வெளியே சொல்லிக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை டாக்டர், நான் அன்றைக்கே பார்த்தேன், இந்த கேம்ப் நடத்துவாங்க நிறைய பார்த்தீங்கன்னா, இப்போ கார்டன்ஸு இல்லை பார்க்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சண்டே ஏதாவது கேம்ப் நடத்துவாங்க. அப்போ போய் குத்தி பார்த்துக்கிறாங்க, இல்லை ஆஃபீஸ்லேயே எதாவது போய் குத்தி பார்த்துக்கிறாங்க. பார்க்கும்போது 300 பார்த்துடுறாங்க, ஆனால் கம்முன்னு வீட்டுக்கு போயிடுறாங்க. கேட்டால் இல்லை சார், அப்புறம் மாத்திரைலாம் சாப்பிட்டா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா? ஸோ மக்களுக்கு ஃபியர் இருக்குது, மாத்திரை சாப்பிட்டா பிரச்சனை வருமா, இன்சுலின் போட்டால் பிரச்சனை வருமா, டயபெட்டிஸ் கண்டுபிடிச்சி இப்போ டாக்டர்கிட்ட போக ஆரம்பித்தா செலவு. பட் பிரச்சனை என்னென்னா, டயபெட்டிஸ் ட்ரீட் பண்ணுறது ஈஸி, டயபெட்டிஸோட காம்ப்ளிகேஷன் ட்ரீட் பண்ணும்போது செலவு இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆக போகுது. ஸோ சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறது டெஃபினெட்லி நம்மளுக்கு பெட்டர். சார், இப்போது சின்ன குழந்தைங்களுக்குமே வந்து டயபெட்டிஸ் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இப்போது டயபெட்டிஸ்லேயுமே நிறைய டைப்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து எந்த வயசுலேருந்து ஒரு செக்கப் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம்? அண்ட் இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு வர்றது இந்த டைப் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? ஸோ அது டெஃபினெட்லி அதான் நீங்கள் டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் கேட்குறீங்க. வில் கீப் இட் சிம்பிள். நிறைய டைப்ஸ் இருக்குது, பட் சிம்பிளாக மக்களுக்கு புரிகிற மாதிரி டைப் 1, டைப் 2, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், ப்ரீ டயபெட்டிஸ், நம்ம இதை 4 பற்றி மட்டும் பார்ப்போம். ஏன்னா இதுதான் ஒரு ஜென்ரலைஸ்டு டேர்ம். பட் டைப் 1 அப்படின்னா இட் இஸ் காமன் அமங் சில்ட்ரனில் தான் இது காமன். டைப் 2ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அடல்ட்ஸில் தான் காமன். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லிடுறேன். டைப் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பாடியில் இன்சுலின் ப்ரொடக்ஷனே இருக்காது. ஸோ இந்த பேங்க்ரியாஸில் இருக்கிற பீட்டா செல்ஸ்லேருந்து இன்சுலினே ப்ரொடியூஸ் ஆகாது, ஏன்னா அது டிஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ இதுதான் டைப் 1. ஸோ வாழ்நாள் பூரா அவங்க இன்சுலின் எடுத்து தான் ஆகணும், அவங்க டேப்லெட்டுக்கு மாற முடியாது, ஏன்னா அவங்க பாடியில் இன்சுலின் ப்ரொடக்ஷனே கிடையாது. ஸோ இதுதான் டைப் 1. டைப் 2ன்றது என்னென்னா அடல்ட்ஸில் வர்ற டைப். இது வந்து பாடியில் இன்சுலின் ப்ரொடக்ஷன் இருக்கும், ஆனால் போதுமான அளவுக்கு இருக்காது, ஆர் ப்ரொடியூஸ் பண்ணுற இன்சுலின் வந்து பாடியால் யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ இதனால என்ன ஆகுனா சுகர் கண்ட்ரோல் வராது. இது டைப் 2. டைப் 2க்கு வந்து டேப்லெட்ஸும் யூஸ் பண்ணலாம், இன்சுலினும் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் டைமுக்கு அவங்களுக்கு மேபி டேப்லெட்டில் கண்ட்ரோல் இருக்கலாம். ஒன்ஸ் அந்த பீட்டா செல் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே அப்படின்னா அப்போ நம்ம இன்சுலின் போடுற மாதிரி இருக்கும். இல்லை சில டைப் 2 பேஷண்ட்ஸில் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹை பிளட் சுகர்ஸாக வராங்க, சுகர்ஸ் வந்து 600, 500, 300, 400 இந்த மாதிரி ரொம்ப ஹையாக இருக்குன்னா கொஞ்சம் நாளைக்கு அவங்களுக்கு இன்சுலின் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் போட்டுட்டு சுகர் ஓரளவுக்கு கண்ட்ரோல் வந்துடுச்சுன்னா அவங்கள நம்ம டேப்லெட்டுக்கு மாற்றிக்க முடியும். பிகாஸ் நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இன்சுலின் நம்ம முதல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் டேப்லெட்டுக்கே மாற்ற முடியாது. ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க, நான் சொல்லுவேன் இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு நம்ம இன்சுலின் போட்டுக்கலாம், போட்டதுக்கப்புறம் நம்ம டேப்லெட்டுக்கு மாற்றிக்கலாம்னா கேள்வி அவங்க என்ன கேட்பாங்கன்னா, நான் இன்சுலின் போடுற அளவுக்கு ஸ்டேஜ் வந்துடுச்சா டாக்டர் அப்படின்வாங்க. அது ஒரு ஸ்டேஜ் கிடையாது,
இன்சுலின் இந்த ஸ்டேஜில் தான் போடணும்னு கிடையாது. இப்போ நாங்கள் ஸ்டார்டிங்லேயே இன்சுலின் போட சொல்கிறோம்னா ஏர்லி இன்சுலினைசேஷன் வந்து உங்களுக்கு சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கும், காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் வராமல் உங்களை தடுத்து நிப்பாட்டிக்கும். ஏன்னா அந்த ஒரு அக்யூட் குளுக்கோடாக்சிக் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 300 400லாம் சுகர் இருக்கிற டைமில் இன்சுலின் போட்டு நம்ம கம்மி பண்ணி சுகர் ஒரு 200 கீழேலாம் வந்துடுச்சு, நல்ல கண்ட்ரோல் இருக்குது, உங்களோட சிம்டம்ஸ் கம்மியாகுது, இந்த மாதிரி வெயிட் கம்மியாகிட்டே போகிறது, அடிக்கடி யூரின் போகிற ப்ராப்ளம், இதெல்லாமே உங்களுக்கு கம்மியாயிடுச்சுன்னா முடியும் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக டேப்லெட்ஸுக்கு மாற்றிக்க முடியும். பட் நிறைய பேர் என்ன ஆகிடுறாங்க, ஆரம்பத்தே நம்ம இன்சுலின் சொன்னோன்னா பயந்துடுறாங்க. ஸோ அதனால் தள்ளி போட்டு சுகரும் கண்ட்ரோல் ஆகாமல் சுகர்னால் காம்ப்ளிகேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடுது. ஸோ இதுதான் நான் சொன்ன பேசிக் டைப் 1 டைப் 2. டைப் 1ல் வந்து ஒன்லி இன்சுலின், டைப் 2ல் வந்து டேப்லெட்டும் கொடுக்கலாம், இன்சுலினும் கொடுக்கலாம். அது பேஷண்ட்டுக்கு மாறும். அடுத்தது ப்ரீ டயபெட்டிஸ். இதுதான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது. 101 மில்லியன் பீப்புள் தான் டயபெட்டிஸோடு இருக்காங்க நம்ம உலகத்தில். ஆனால் 136 மில்லியன் பீப்புள் ப்ரீ டயபெட்டிஸோடு இருக்காங்க. ஸோ ப்ரீ டயபெட்டிஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த ப்ரீ டயபெட்டிஸ்ன்றது என்ன அப்படின்னா, உங்களுக்கு டயபெட்டிஸ் இன்னும் வரலை, ஆனால் நார்மல்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் சுகர் நார்மலும் கிடையாது. ஸோ ரெண்டுக்கும் நடுவில் இருக்கீங்க. அண்ட் இந்த ப்ரீ டயபெட்டிஸில் இருக்கிறவங்க எப்போ வேணும்னா டயபெட்டிஸ்க்கு மாறலாம். ஸோ அதுதான் ரிஸ்க்கு. ஸோ 136 பேர் கையில் டைம் பாம்பு வச்சுட்டு உட்காந்துருக்கிற மாதிரி டயபெட்டிஸ் ஃப்யூச்சரில் வர்றதுக்கு. அண்ட் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அந்த லெவலில் அவங்க பிடிக்கிறனால அவங்க டயட், எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் வெயிட்டு கம்மி பண்ணிட்டாலே டயபெட்டிஸ் வராமல் தடுத்து நிப்பாட்டிட முடியும். ஸோ யோசிச்சு பாருங்கள், 101 பேருக்கு டயபெட்டிஸ் இருக்குது, 136 பேர் ப்ரீ டயபெட்டிஸ் இருக்காங்க. ஸோ இவங்களை நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க டயபெட்டிஸ் ஆகாமல் நம்மளால் தடுத்து நிப்பாட்ட முடியும். ஸோ இந்த இடத்துல ரிவர்சல் நம்மளால் பேச முடியும். தட் இஸ் ப்ரீ டயபெட்டிஸ்லேருந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணிட முடியும் அவங்கள. ஜஸ்ட் ஒன்றும் பண்ண தேவை, வெயிட் லாஸ், எக்ஸசைஸ், ப்ராப்பர் டயட், இது 3 பண்ணாலே போதும். நம்மளால் அவங்க டயபெட்டிஸை தள்ளி போட முடியும், இல்லை அவங்களுக்கு டயபெட்டிஸ் வராமல் தடுத்து நிப்பாட்ட முடியும். இது பண்ணுறதுனால டயபெட்டிஸ்னால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸையும் தடுத்து நிப்பாட்ட முடியும். ஸோ அதனால தான் எஜுகேஷன் முக்கியம். டெஸ்ட் பண்ணால் தான் ப்ரீ டயபெட்டிஸ் இருக்கான்னு தெரியும். அதை தெரிஞ்சாலும் அது தடுத்து நிப்பாட்டி டயபெட்டிஸ் வராமல் பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் ப்ரீ டயபெட்டிஸ். அடுத்தது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். அது வந்து விமெனில் ப்ரெக்னன்சி டைமில் ஏற்படுறது தான் இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். அது வந்து விமெனில் ப்ரெக்னன்சி டைமில் அவங்களுக்கு நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படுறனால அவங்களுக்கு வந்து இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வந்து ரொம்பவே காமன். அண்ட் இது யாருக்கு இன்னும் அதிகம் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது, ஆல்ரெடி அவங்களுக்கு ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜில் இருக்காங்க, ரிஸ்க் ஆஃப் டயபெட்டிஸ் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸோட ரிஸ்க் வந்து ஜாஸ்தி. பட் இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு நம்மளோட ப்ரெக்னன்சி டைம் முடிச்சோன்னே அது போயிடும். ஓகே, திருப்பி அவங்க நார்மல் ஆகிடுவாங்க. ஓகே, டயபெட்டிஸ் இருக்காது அவங்களுக்கு இன்சுலின் எதுவும் தேவைப்படாது. ஸோ அதுதான் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். பட் உங்களுக்கு ஆல்ரெடி டயபெட்டிஸ் இருக்குது, நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகுறீங்க, இன்சுலின் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க, ப்ரெக்னன்சி முடிச்சதுக்கப்புறமும் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னா அது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் கிடையாது, அது டைப் 2 டயபெட்டிஸ். ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வந்து எப்படின்னா, ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி உங்களுக்கு டயபெட்டிஸே கிடையாது, நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து செக் பண்ணும்போது தான் உங்களுக்கு டயபெட்டிஸ் வருது. ப்ரெக்னன்சி முடிச்சோடனே உங்களுக்கு டயபெட்டிஸ் போயிடுது. அதுதான் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். பட் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்கிறனால உங்களுக்கு ஃப்யூச்சரில், அது வந்துட்டு போனதுக்கப்புறமும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கான ரிஸ்க் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ நீங்கள் வந்து வெயிட்டை கம்மி பண்ணிக்கணும், ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி எல்லாம் நம்ம இருக்கக்கூடாது, ரெகுலராக ஃபிசிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணிக்கணும், டயட் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும், ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எடுத்துக்கணும். இதெல்லாம் பண்ணுறனால நம்ம டயபெட்டிஸ் திருப்பி வராமல் நம்மளால் தடுத்து நிப்பாட்டிக்க முடியும். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் சார். இப்போ ப்ரெக்னன்சி டைமில் வர அந்த டயபெட்டிஸ்ன்றது காமனாக எல்லா பெண்களுக்கும் வருமா, இல்லை குறிப்பிட்ட பெண்கள்? அதான் நான் அப்போவே சொன்னேன் உங்ககிட்ட, எல்லாருக்குமே வராது. அந்த ப்ரீ டயபெட்டிஸ் அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு ரிஸ்க் இருக்குது. ஓகே, அவங்களுக்கு ஆல்ரெடி ரிஸ்க் இருக்குது, அவங்களுக்கு வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது, ஃபிசிக்கலி அவங்க ரொம்ப இன்ஆக்டிவாக இருக்காங்க, அவங்க ஆல்ரெடி அந்த ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜில் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வரும். இது வந்து எல்லா பெண்களுக்கும் டயபெட்டிஸ் டைமில் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வரும்னு கண்டிப்பாக கிடையாது. ஒன்லி குறிப்பிட்ட பேருக்கு தான் வரும். அண்ட் வந்தாலும் அது ப்ரெக்னன்சி முடிச்சு அப்படியே அது போயிடும். அண்ட் இப்போ இந்த டாபிக் பேசுகிறப்பவே வந்து ஒருவேளை டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸாக ஏற்கனவே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்து இன்னும் ரிஸ்க் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. எனக்கு என்ன அப்படின்னா, இப்போது ஆல்ரெடி வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருக்காங்க, அந்த விமன் வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறப்போ அந்த குழந்தைக்கு வந்து அவங்க பிறந்த அந்த டைம்லேருந்து டயபெட்டிஸ் வர வாய்ப்பு இருக்கா? ஸோ இப்போ வந்து நீங்கள் கேட்குறது வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் இருக்குது. இது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் பற்றி பேசலை நம்ம. பட் ஓகே, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸும் சேர்த்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ அவங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆயிடுறாங்க,
ஸோ ஃபஸ்ட் நம்ம அங்கேருந்து வருவோம். ஸோ அவங்க ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னா டைப் 2 டயபெட்டிஸ் பேஷண்ட் இப்போ சுகருக்கு என்ன எடுத்துகிட்டு இருக்காங்கன்றதை பொறுத்து இருக்குது. அவங்க சுகருக்கு டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்காங்களா, இன்சுலின் எடுத்துகிட்டு இருக்காங்களா, வேறு ஏதாவது மாத்திரை எடுத்துகிட்டு இருக்காங்களான்னா முதல்ல போய் அவங்களோட டாக்டரை சந்திக்கணும். சந்திச்சுட்டு, ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில் இன்சுலின் தான் போடணும். நம்ம ஓஹெச்எஸ் நம்ம டேப்லெட்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம், இன்சுலின் தான் நம்ம போட்டுட்ருப்போம். ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு போய் அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்சுலின் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். யூஸ் பண்ணிவிட்டு ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் திருப்பி நம்ம டேப்லெட்டுக்கு மாற்றிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் த ட்ரான்சிஷன் ஃப்ரம் டைப் 2 பீப்புள் வந்து ப்ரெக்னென்சி டைமில் மாற்றிக்க வேண்டிய அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னா முதல்ல அவங்க வந்து அவங்களோட ஒஜிஷியன் கிட்ட சொல்லிடணும், எனக்கு இந்த மாதிரி டயபெட்டிஸ் இருக்குது, நான் இந்த மாத்திரைகள் தான் எடுத்துகிட்டு இருக்கேன், நான் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு வந்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. இது போக ப்ரெக்னென்சி டைமில் அவங்களுக்கு வந்து அயர்ன் சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த சப்ளிமெண்ட்ஸ் அவங்க எடுத்துக்கணும். ஸோ ப்ரெக்னென்சி முடிகிற டைமில் அவங்க திருப்பி வந்து ப்ரெக்னென்சி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் அவங்க டயபெட்டாலஜிஸ்ட் கிட்ட இந்த மாதிரி எனக்கு ப்ரெக்னென்சி முடிஞ்சிருச்சுன்னு பார்ப்பாங்க. ஸோ எவ்ரி நியூ பார்ன் குழந்தை பிறந்தாலே அவங்க சுகர்லேருந்து எல்லாமே டெஸ்ட் பண்ணுவாங்க தான். ஸோ அதிலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பட் டெஃபினெட்லி அ டயபெட்டிக் மதர் பிறக்கிற குழந்தைங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கான ரிஸ்க் இருக்குது தான். பிகாஸ் நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, உங்களுக்கு 2 பேரண்ட்டுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னா ரிஸ்க் 90%, ஒரு பேரண்ட்டுக்கு இருந்தாலும் இட் இஸ் 70%. பட் இப்போ நீங்கள் கேட்குற ரிஸ்க் வந்து டைப் 2 மதர்கிட்ட இருந்து டைப் 1 சைல்டு அப்படி இல்லை. டைப் 2லேருந்து டைப் 2 இஸ் காமன் அண்ட் டைப் 1 கிடையாது நான் பேசுகிறது. ஸோ இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ஸோ எவ்ரி குழந்தைய இப்போ குழந்தை பிறக்கும் போது ஸ்க்ரீன் பண்ணுவாங்க, சுகர் இருக்கா எல்லாமே அவங்க செக் பண்ணுவாங்க. பட் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நான் எப்போ சார் டயபெட்டிஸ் இருக்கான்றது கண்டிப்பாக செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மேபி வென் ஹீஸ் இப்போ 2 பேரண்ட்ஸுக்குமே டயபெட்டிஸ் இருக்குது, குழந்தை கொஞ்சம் ஒபீஸாகவே இருக்குது, ஃபிசிக்கலி இன்ஆக்டிவாக இருக்குது, அடிக்கடி யூரின் போகிற பிரச்சனை இருக்குது, மைல் ஸ்டோன்ஸ் ரீச் ஆக மாட்டேங்கிறான், வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கான், இல்லை அந்த மாதிரி எதாவது பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செக் பண்ணுவாங்க. இல்லைனா ஏஜ் அபவ் 18, 20, ஏன்னா ப்ரீ கோவிட் அண்ட் போஸ்ட் கோவிட்னு பிரிச்சுக்கிட்டாலே, பிகாஸ் ப்ரீ கோவிட் எல்லாருமே ஃபிசிக்கலி கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஆக்டிவாக இருந்தாங்க. யாருக்குமே இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற ஒரு மேட்ரே தெரியாது. பட் போஸ்ட் கோவிட் இப்போ பல பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோமை தான் விரும்புகிறாங்க, வீட்டில் இருந்துக்கிட்டே அவங்க வேலையை பார்த்துக்கலான்ட்டு. பட் அந்த டைமில் இன்னொரு பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அங்கேயும் குறைஞ்சிடுது. காலைல எந்த நேரம் வேணால் எஞ்சிக்கலாம், எந்த நேரம் வேணால் தூங்கலாம், இருக்கிற டைம் வேலை பார்த்தா போதும்னும் போது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட்டாக குறைஞ்சிடுது. ஸோ போஸ்ட் கோவிடே நம்ம நிறைய பார்க்குறோம், யங்கர் ஜென்ரேஷன்ஸுக்கு டயபெட்டிஸ் அதிகமாக வருது. இப்போ பார்த்தீங்கன்னா 17, 18, 19, 20, 21, 22 இந்த வயசுலேயே நம்ம டைப் 2 பிக்கப் பண்ண முடியுது. ஏர்லியர் ஜென்ரேஷனில் டைப் 2 வராதான்னு கேட்டால் கண்டிப்பாக சின்ன குழந்தைங்களிலும் டைப் 2 டயபெட்டிஸ் வரலாம். ஸோ அது நம்ம வந்து ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங் அதெல்லாம் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடும். பட் இப்போ சிம்பிளாக சொல்ல போனோம்னா, யங்கர் ஜென்ரேஷன்ஸ் வந்து நம்ம முன்னாடியெல்லாம் நீங்கள் 40 வயசு 50 வயசுன்னு பேசிகிட்டு இருந்தது, இப்போ 20, 18, 19, 20 to 25க்குள்ளேயே நம்ம பேச ஆரம்பிக்கலான்றேன். சும்மா ஒரு உதாரணம் எடுத்திங்கன்னா, நான் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 30 கேஸ் பார்க்குறேன் அப்படின்னா, அதில் டெஃபினெட்லி 5லேருந்து 6 பேராச்சு 25 வயசுக்கு கீழே இருப்பாங்க. ஸோ அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். நீங்கள் டயபெட்டிஸ்னோட 40க்கு மேலேன்ற மாதிரி யோசிக்கிறதெல்லாம் அந்த காலம். இஃப் யூ ஆர் ஃபிசிக்கலி இன்ஆக்டிவ், யூ ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட் அட் 20 ஆல்சோ. ஓகே சார், இப்போது இது வந்து டைப் 1 டைப் 2 இந்த டயபெட்டிஸை தாண்டி இப்போ ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ கொலஸ்ட்ராலுக்காக மெடிசன் எடுக்கிறேன், அப்போ வந்து அடுத்து செக்அப் பண்ணுறப்போ வந்து சுகர் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து ஒரு சிலர் இப்படியும் பிலீவ் பண்ணுறாங்க, இந்த இந்த விஷயத்துக்காக நான் மெடிசன் எடுத்தால் இந்த மெடிசனால எனக்கு சைட் எஃபெக்ட் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல. ஸோ இது பற்றி சார். பல பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் இது. எனக்கு இந்த மாத்திரை எடுத்தால் இந்த பிரச்சனை வருமா, சுகருக்கு இப்போ நான் மாத்திரை எடுக்க ஆரம்பிக்கிறனால எனக்கு கிட்னி ப்ராப்ளம் வருமா, இன்சுலின் போடுறனால எனக்கு வேறு ஏதாவது பிரச்சனை வருமா? டெஃபினெட்லி ஒரு மாத்திரை இன்னொரு மாத்திரைக்கு உங்களை கொண்டு போய் விட போகிறது கிடையாது. ப்ராப்ளம் என்னென்னா, ஒன் இஸ் த ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் தி அதர். ஒன்று இன்னொன்றுக்கு ரிஸ்க் ஃபேக்டர், புரியுதா? ஸோ இப்போ உங்களுக்கு டயபெட்டிஸ் வருது, டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோல்டாக இருக்குது, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அவங்க கண்ட்ரோலே இல்லை அப்படின்னா டயபெட்டிஸோட காம்ப்ளிகேஷன்ஸ் வரதான் போகுது. அது ஹார்ட் ப்ராப்ளமோ, கிட்னி ப்ராப்ளமோ, ஸ்ட்ரோக்கோ ஏதோ ஒன்று. பட் அவங்க அதை எப்படி கான்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, எனக்கு சுகர் இருக்குது, நான் மாத்திரை போட்டேன், அதனால தான் எனக்கு இந்த பிரச்சனை வந்ததுன்னு அது அப்படி டைவெர்ட் ஆகிடுது. 1. 2, கொலஸ்ட்ரால்னே எடுத்துக்கோங்க. இப்போ கொலஸ்ட்ராலுக்கு நான் மாத்திரை போட ஆரம்பிக்கிறீங்க. ஆல்ரெடி நான் தான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் மாத்திரையே போடலைனாலுமே, உங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு டயபெட்டிஸே இல்லைனாலுமே, யூ ஆர் அட் ரிஸ்க் ஆஃப் 20% ஆஃப் டெவலப்பிங் டயபெட்டிஸ். நம்மளோட டயட், ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி அது எல்லாமே. ஸோ ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குன்னா, 1 ஜெனட்டிக்லி உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கணும், 2 உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி இருக்கணும், உங்கள் டயட் சரியில்லாமல் இருக்கணும். ஸோ யூர் ஆல்ரெடி அட் ரிஸ்க் ஆஃப் டயபெட்டிஸ். ஸோ நீங்கள் இதை கரெக்ட் பண்ணுறதுக்குள்ளே அது வந்துடுது. மற்றபடி இட் இஸ் நாட் அ டைரக்ட் ரிஸ்க். இன்னொன்று,
இப்போ நீங்கள் இப்போ அப்படி சொல்லி அதுவுமே அது கம் டு யுவர் பாயிண்ட். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கொலஸ்ட்ரால் இருக்குது மாத்திரை போட மாட்டேன். ஏன்னா இது நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி இது. கொலஸ்ட்ரால் இருக்குது சார், ஆனால் நான் போட்டால் எனக்கு டயபெட்டிஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. நீங்கள் அப்படி நினச்சி போடாமல் இருக்கிறனால பாடியில் கொலஸ்ட்ரால் ஏறிடும். கொலஸ்ட்ரால் ஏறுறனால உங்களுக்கு வந்து ரத்த குழாயில் அடைப்பு அதெல்லாம் ஏற்பட்டு ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. புரியுதா? ஸோ நீங்கள் வந்து டயபெட்டிஸ் வரக்கூடாதுன்னு நினச்சி மாத்திரை போடாமல் கடைசியில் போய் ஹார்ட் டிசீஸில் போய் மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் அந்த ஒரு கான்செப்ட் இஸ் ராங். அண்ட் இது நிறைய பேர் கேட்குறதா நீங்கள் சொன்ன மாதிரி தான். இப்போ சுகருக்கு மாத்திரை போட்டால் லைஃப் லாங் போடணுமா? சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டு, இல்லை ஹார்ட் டிசீஸு, ஸ்ட்ரோக் இதுக்கெல்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக லைஃப் லாங் போட்டு தான் ஆகணும். இது நிப்பாட்டுற மாதிரி இருந்ததுன்னா உங்கள் டாக்டர் டிசைட் பண்ணுவார். வேறு ஏதாவது காரணத்துக்காக இதை நிப்பாட்டலாமா தவிர நீங்கள் மாத்திரைகளை டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடாது. ஸோ எனக்கு இந்த இடத்துல தான் சார் இப்போ வந்து இந்த டைமில் வந்து நான் சுகர் செக் பண்ணுறேன். சுகர் லெவல் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அது ஒரு 2-3 மந்த்ஸ் மெடிக்கேஷன்ஸுக்கு பிறகு வந்து நார்மலாக இருக்குது. அந்த டைமில் வந்து திரும்ப வந்து அது ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக மெடிசின்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணணுமா? இல்லை வந்து இல்லை இந்த ஃபுட்டில் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்கா டயபெட்டிஸை பொறுத்த? உங்கள் கேள்வியை உங்கள்கிட்டயே திருப்பி சொல்கிறேன். இப்போ பேசிக்கலி என்னென்னா நான் மாத்திரை போட்டேன் குறைஞ்சிருச்சு. ஸோ மாத்திரை நிப்பாட்டினா ஏற தான் போகுது. உங்களுக்கு சுகர் நார்மல் வந்திருக்கிறதுக்கு காரணம் அந்த மாத்திரை. ஸோ நான் 3 மாதம் மாத்திரை போட்டேன், நார்மல் வந்துடுச்சு அப்படின்றதுக்காக நீங்கள் மாத்திரை நிப்பாட்டினா கண்டிப்பாக அது ஏற தான் போகுது. ஸோ இப்போ உங்களுக்கு அது எந்த இடத்துல என்ன பண்ண முடியும்னா, இப்போ நீங்கள் மாத்திரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, டாக்டர் உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு செக் பண்ணுறாங்க. உங்கள் HbA1c 3 மாதத்தோட ஆவரேஜ் சுகர் கண்ட்ரோல் வந்துடுது. ஃபாஸ்டிங், போஸ்ட் பிராண்டிலெல்லாம் நல்லா கண்ட்ரோல் வந்துடுதுன்னா டாக்டர் என்ன பண்ணுவாங்க, டேப்லெட்டில் டோஸ் கம்மி பண்ணுவாங்க. கம்மி பண்ணி அந்த கம்மி பண்ண டோஸில் உங்களுக்கு கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு அடுத்த 3 மாதம் பார்ப்பாங்க. பட் இல்லை கண்ட்ரோல் இல்லைன்னா நம்ம திருப்பி டோஸ் ஏற்றுற மாதிரி இருக்கும். கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா நம்ம டோஸை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இப்போ நீங்கள் கேட்குற அந்த ஒரு ட்விஸ்ட்டு தான் அங்கே பிரச்சனையே. இப்போ எனக்கு 3 மாதம் நான் போட்டேன் நல்லா இருக்குது, அப்போ நான் மாத்திரையை நிப்பாட்டிக்கலாமேன்னு கேட்டிங்கன்னா நிப்பாட்டினா ஏறும். இப்போ நீங்கள் ஒரு வேளை சாப்பிட்றீங்க, அதான் சாப்பிட்டீங்களா மத்தியானம் லஞ்ச் எதுக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டால் பசிக்க தானே போகுது. இப்போ சாப்பிட்டீங்க பசிக்கலை, அதுக்குன்னு மத்தியானம் பசிக்காதுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக பசிக்கும், திருப்பி சாப்பிட தானே போகிறீங்க. அதே கதை தான் மாத்திரை போடும்போது சுகர் குறையும், அதுக்கப்புறம் போடலன்னா திருப்பி ஏறிடும். ஸோ எனக்கு என்ன சுகரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பெர்மனண்டாக வந்து அதை க்யூர் பண்ண முடியாதா? கண்ட்ரோல் மட்டும்தான் பண்ண முடியுமா? ஸோ இப்போ நீங்கள் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா கொடுத்தா கூட டயபெட்டிஸ் ரிவர்சல் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து கோடிகளில் டயபெட்டிஸ் ரிசர்ச்சும் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. பீப்புள் வந்து கோடிகள் செலவு பண்ணி ரிசர்ச்சுக்கு செலவு பண்ண மாட்டாங்க. இது 50 ரூபாவில் கேர் பண்ண முடிஞ்சா சிம்பிள். ஸோ டெஃபினெட்லி டயபெட்டிஸ் cannot be fully reversed. ஓகே. ஒன்ஸ் டயபெட்டிஸ் வந்துடுச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. அதோட ப்ராப்பர் டேர்ம் வந்து ரெமிஷன். ரெமிஷன் அப்படின்னா என்னென்னா, அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா 3 மாதம் உங்களுக்கு மாத்திரை, மருந்துகள், டேப்லெட்ஸ், இன்சுலின் எதுவுமே தேவைப்பட மாட்டேங்குது. உங்கள் பாடியில் சுகர் கண்ட்ரோல்லே இருக்குது, உங்கள் பாடியில் சுகர் ஏறவே இல்லை. நம்ம 3 மாதம் கழித்து ஒரு GTT பண்ணி பார்க்குறோம், குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம், அதுலேயுமே உங்கள் சுகர் வந்து நார்மலாகவே இருக்குது அப்படின்னா யூ ஹவ் அட்டெயின்ட் த ஸ்டேட் ஆஃப் ரெமிஷன். அப்படின்னா உங்களுக்கு இப்போ சுகர் கண்ட்ரோலில் இருக்குது. ஓகே. அந்த ரெமிஷன்னா நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு மாத்திரை மருந்து எதுவும் தேவைப்படாமல் உங்கள் பாடியில் சுகர் கண்ட்ரோலில் இருக்குது. பட் இந்த ரெமிஷனோட ரிஸ்க் ஃபேக்டர் என்னென்னா, நீங்கள் எப்போ வேணும்னாலும் திருப்பி டயபெட்டிஸுக்கு போயிடலாம். ஓகே. ஏன்னா நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன், நம்ம பார்த்துடுறோம் யூ ஹவ் அச்சீவ்ட் ஸ்டேட் ஆஃப் ரெமிஷன்னு சொல்கிறோம், அவங்க அதை தப்பாக எடுத்துக்கிறாங்க. ஓகே நான் டயபெட்டிஸை சண்டை போட்டு ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கொண்டாடுறன்ற பேரில் வந்து பிரியாணி, ஐஸ்கிரீமு, ப்ரௌனி, பாஸ்தா, பீட்சான்னு போட்டு அடின்னு அடிச்சிடுறாங்க. வித்தின் 3-4 மந்த்ஸே திருப்பி டயபெட்டிஸோடு வந்து சேர்ந்துடுறாங்க. பட் இதுவே வந்து சிலவங்க புரிஞ்சுக்கிட்டவங்க, ஓகே இப்போ நம்மளுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, நம்ம மாத்திரை மருந்தெல்லாம் இல்லாமல் கஷ்டப்பட்டு நம்ம அதை கண்ட்ரோலில் வச்சுருக்கோம், இப்படியே ஃபாலோ பண்ணிடுவோம். ப்ராப்பர் டயட், ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல், ப்ரோட்டீன் ரிச் டயட் எல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிகிட்டே போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால அந்த ரெமிஷன் ஸ்டேட்டில் கொஞ்ச நாள் இருக்க முடியும். பட் அப்படி இல்லை, அவங்க வந்து ரெமிஷன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி திருப்பி அவங்க கம்ப்ளீட்டாக லைஃப் ஸ்டைலை மாற்றி இருந்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக டயபெட்டிஸ் திருப்பி ரீரிவர்சல்னு சொல்லுவாங்க அதை. ஸோ டயபெட்டிஸால் என்ன மாதிரியான சிக்கல்கள் வருது, அதற்கு எந்த மாதிரியான உணவு முறைகளை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி டாக்டர் வந்து தெளிவான விளக்கங்களை கொடுத்துருந்தாரு. ஸோ மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ.